Pleasant good evening to one and all present here. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் காண வந்திருக்க அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். நான் ஹேரல். அண்ணா ரிக்கி. ரிக்கி, டிசம்பர் மந்த்னா உன்னோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நீ என்ன திங்க் பண்ணுவ? என்ன கொஸ்டின் இது ஹேரல்? டிசம்பர் நாளே எல்லாரோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வருது கிறிஸ்மஸ் தான். என்ன குட்டீஸ்க்கு அடிஷனலா வெக்கேஷன், பட் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் தான். கரெக்டா சொன்ன ரிக்கி. சரி, இதுக்கு ஆன்சர் பண்ணு. கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா ஸ்டார்ஸ், ப்ளம் கேக், கிறிஸ்மஸ் ட்ரீ, நைட் டைம் ப்ரேயர் அண்ட் சாண்டா. இதுதான் என்னோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வருது ஹேரல். ஓ ஓகே, சரி வெயிட் பண்ணு. இங்க இருக்க எல்லார்கிட்டயும் கேட்கலாமா? கிறிஸ்மஸ் டேனா நீங்க எல்லாரும் என்ன பண்ண ஆசைப்படுவீங்க? உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஜஸ்ட் திங்க் ஃபார் அ மோமெண்ட். இதை பத்தி நான் ப்ரோக்ராமோட கடைசியில கேட்குறேன். யோவான் 3:16 காட் நம்மளை ரொம்ப நேசிச்சாரு. அதனால காட் தம்முடைய ஒரு பேரன குமாரனாய் இந்த பூமிக்கு பாலகனாய் பெருக்க செய்தார். அந்த டே தான் நாம் கிறிஸ்மஸ் டேயா செலிப்ரேட் பண்றோம். ஹேரல், காட் நம்மளை ரொம்ப லவ் பண்றாங்க. அந்த லவ்க்கு நம்ம என்ன காட்க்கு பண்றோம்? ஆமா ரிக்கி, ரொம்ப லவ் பண்றாரு. டோன்ட் வரி, அதுக்கு தானே நம்ம கிட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ ரெடியா? நீங்களும் ரெடியா? So here is our Shekinah AG Church Sunday School kids, ready with a load of performances to teach us Christmasna enna, Christmasla enna pannanum. Once again we welcome you to our Gospel Proclamation Fest 2025. Let's start our first program of the day. Here comes nama Bharatanatyam queen Johanna to the stage. Jesus oda birth dance மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க. Let's give her a huge round of applause.
வாவ், வாட் a divine performance. எல்லாரும் ஜோஹனாக்கு நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாமா? Now let us move to the second performance. மேத்யூ 19:14 இயேசுவோ சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொள்ளுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் கூடையது. சிறு பிள்ளைகளை தேவன் அவ்வளவாய் நேசிக்கிறார். And children are the gift from God. சிறு பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. அந்த லிட்டில் ஏஞ்சல்ஸ் டாட்லர்ஸ் ஸ்டேஜுக்கு வராங்க. கை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? Let's clap our hands and give him praise. Clap, clap, clap. Clap, clap, clap. Jesus is the reason we celebrate. Let's stomp our feet and give him praise. Stomp, stomp, stomp. Stomp, stomp, stomp. 1, 2, 3. God gave me Jesus. La 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 la. God gave me Jesus. La 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 la. God gave me Jesus. La 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 la. God gave me Jesus. La 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 la. Jesus is the reason we celebrate. Let's jump around and give him praise. Jump, jump, jump. Jump, jump, jump. And a happy new year. ஐசாயா 9:2 எப்படியாக இருக்கிறது? டார்க்னஸ்ல இருந்தவங்க லைட்டை பார்த்தாங்க. அந்த லைட் யாருன்னு தெரியுமா? யார் அது ரிக்கி? அதுதான் நம்மளோட பேபி ஜீசஸ். அந்த லைட்டை பற்றி நம்ம ஸ்வீட் டால் கேத்லின் ஸ்பீச் கொடுக்க போறாங்க. She's here to show the real meaning of Christmas. Praise the Lord. அவன் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு ஏசெந்தி பெறுவாயாக. ஏனெனில் அவர் தன்னோட ஜனங்கள் பாவங்களை நீக்கி அழுகரை ரட்சிப்பாஞ்ச. ரட்சிப்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பாவ மன்னிப்பு பேச்சு இயேசுவை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வதா ரட்சிப்பு. இப்போ உங்களுக்கு ரட்சிப்பை பத்தி தெரிஞ்சிட்டா? இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் நம்ம ஒரு இம்மானுவேலா இருக்கிறார். இயேசு உலக ரட்சகர், மெய்யான தேவன். இயேசு உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க. நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க. தேங்க்யூ.
கேட்லின பாத்தியா எப்போவே காஸ்பல் ப்ரோக்ளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆமா ரிக்கி, நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காஸ்பல் ப்ரொக்ளைம் பண்ணணும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. சூப்பர் கியூட் அண்ட் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் கேத்திக்கு ஒரு கிளாப் கொடுக்கலாமா? இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். ஐசையா 58:11 சிறு பிள்ளைகள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பார்கள். நம்ம சண்டே ஸ்கூல் பட்டிங் ஃப்ளவர்ஸ் ஜாய்ஃபுல் டான்ஸோட ஸ்டேஜை ஃபில் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் தெம். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஜொலியான மோட்சம் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மோட்சம் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா. எல்லாமே டேக் இட் ஈஸி தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. பவியான மக்களோட பாவத்தை மன்னிச்சிட்டு நெஞ்சில அணைச்சிக்கிட்ட பாலனே. பவியான மக்களோட பாவத்தை மன்னிச்சிட்டு நெஞ்சில அணைச்சிக்கிட்ட பாலனே. சொந்தமே 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 இனி சோகமே இல்லையே வாழ்விலே. என்றுமே லைஃப்ல ஹாப்பி தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கி கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஆசம் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாமா? லூக் 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசுவே நமது மீட்பர். இப்போ பார்க்க போற இந்த டிராமால ஜீசஸ் நம்ம லைஃப்ல வரும்போது நம்ம லைஃப் எப்படி பியூட்டிஃபுல்லா சேஞ்ச் ஆகுது நம்ம பார்க்கலாமா? லெட்ஸ் வெல்கம் our Sunday school girls onto the stage. இவ பேர் தான் லில்லி. ஒரு காலத்துல நிறைய பாவம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ திருந்திட்டு நல்லவளா வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம லில்லிய பார்க்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. வாங்க அது யாருன்னு போய் பார்க்கலாம். ஹலோ லில்லி, எப்படி இருக்க? நாதா பிளெஸ்ஸிங், உன்னோட ஆசீர்வாதம். இப்போலாம் நீ ரொம்ப நல்லவளா இருக்க, நிறைய நல்லது பண்ற.
ஹெல்ப் பண்ற. ஐ அம் so proud of you. ஓ மை காட். என்னால நம்பவே முடியல. ஆமா பிளெஸிங், நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்னோட பழைய பிஹேவியர்ஸ் எனக்கே பிடிக்கல. அதனால நானும் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்றேன். லில்லி, கேட்கவே ஹாப்பியா இருக்கு. வா, இன்னைக்கு நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரேன். என்னது, என் வீட்டுக்கு வரீங்களா? வாங்க வாங்க, இப்பவே போலாம். லில்லி பண்ண எல்லா நல்லதுக்கும் அவளுக்கு blessing வந்துச்சு. ஆனா அவ வீட்டில் இன்னொன்று ஆள் இருக்கா. வாங்க அதையோ யாருன்னு போய் பார்க்கலாம். என்ன லில்லி, சந்தோஷமா இருக்க போல? கூட யாரு? ஓ, பிளெஸ்ஸிங்கா? என்ன பிளெஸ்ஸிங் இந்த பக்கம்? என்னது, பாவமா? ஐ அம் so sorry லில்லி. பாவம் இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாது. போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் போகாதீங்க, அது எல்லாம் என்னோட பழைய பாவம். நான் போறேன். ஏ லில்லி, அவ போனா போட்டோம், அதான் நான் இருக்கேன்ல. வா, கொஞ்ச நேரம் வந்து அழுவு புலம்பு, அப்போதான் எனக்கு ஜாலியா இருக்கும். ஏ, நீ என்னை விட்டு போயிடு ப்ளீஸ். நீ என் வாழ்க்கையை விட்டு போயிடு. நீ வேண்டாம் எனக்கு, ப்ளீஸ் போயிடு. என்னது, போகணுமா? இங்க பாரு லில்லி, நான் ஒன்றும் தனியால் இல்லைம்மா. இங்க பாரு, உன்னோட பேரண்ட்ஸ் பாவம் சாபம் எல்லாமே தான் என் பவரே. உன்னை விட்டுட்டுலாம் நான் போக முடியாது லில்லி. உன்னாலலாம் என்ன தனியாக ஜெயிக்க முடியாது. வா, இப்போ கொஞ்ச நேரம் வந்து அழுவு, அப்போதான் எனக்கு ஜாலியாக இருக்கும். ஐயோ, இந்த பாவத்திருந்தும் சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காதான். என்னால முடியலையே. பாரு லில்லி, லில்லியை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. என்ன பண்றது? என்ன மியூசிக் அது? வாவ், கிறிஸ்மஸ் கேரல். இயேசுவே நம் ரட்சகர். அவர் நம்மை ரட்சித்து நம் பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு புது வாழ்வை தருவார். என்னது, ரட்சிப்பு விடுதலையா? அம்மா அம்மா, என் வீட்டுக்கும் வாங்க, எனக்கும் அந்த ரட்சிப்பு விடுதலை எனக்கும் தாங்க. ஏ லில்லி, என்னடி பண்ற? ஒழுங்கா அவளை போக சொல்லு. உன் நிலமை எனக்கு நல்லா புரியுது லில்லி. வாமா, ப்ரேயர் பண்ணலாம். ஜீசஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் சரியாயிடும். ஏசப்பா, ஏசப்பா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என்னோட பாஸ்ட் பிரசன்ட் சென்ஸ்ல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. I accept you as my only God and Savior. In the name of Jesus. Amen. இயேசுவின் நாமத்தினாலே லில்லியோட பாவ சாபம் இப்பவே அவளோட விலகி போவதாக. அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் ரத்தம் ஜெயம். Don't worry Lily, God will guide and protect you. பாஸ்டர்மா, ஐ ஃபீல் ஸோ லைட் அண்ட் ஹாப்பி. பாவம் என்னை விட்டு போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர்மா. நானும் உங்க கூட கேரல்ஸ் வரட்டா? கண்டிப்பா லில்லி, ஏசப்பா உனக்கு செஞ்ச நன்மை எல்லாருக்கும் சொல்லு. அதுதான் ரியல் கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுப்பாவல கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ரட்சிப்பு கர்த்தருடையது. இது லில்லியோட லைஃப்லயும் ப்ரூவ் ஆனுச்சு. பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்த லில்லிக்கு லைஃப்ல பிளெஸ்ஸிங்ஸ் திரும்ப கிடைச்சிச்சு. இப்போ அவ எவ்வளோ ஹாப்பியா இருக்கான்னு அவளும் அவளோட டீமும் வந்து காட்ட போறாங்க. லெட்ஸ் வெல்கம்.
போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. So good. லில்லியின் வாழ்க்கை மூலம் ரட்சிப்பின் உண்மையான அர்த்தம் எனக்கு புரிகிறது. நாமும் இயேசுவிடம் மன்னிப்பும் விடுதலையும் கேட்க வேண்டும். அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு மீட்பும் விடுதலையும் உண்டு. Now let's move on to the sixth performance of the day. லூக்கு 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹே ரிக்கி, உனக்கு பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி ஏதாச்சும் தெரியுமா? நான் உனக்கு அதை பற்றி சொல்லட்டுமா? ஹாரில், நீ சொல்றதை விட நம்ம கிட்ஸோட ஸ்கிட் மூலமா பார்க்கறது இன்னும் ஜாய்ஃபுல்லாகவும் நல்ல புரியவும் செய்யும். இந்நிரவு உங்களை நான் ஒரு 2000 இயர்ஸ் பின்னாடி கூட்டிட்டு போறேன். அது ஒரு அமைதியான ஊர். அந்த ஊர் பேர் தான் பெத்லஹேம். அந்த ஊர்ல தான் நம்ம ஜீசஸோட கதை ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம டிராமா டீம் வந்து நமக்கு நேட்டிவிட்டி ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் த டிராமா டீம் டு த ஸ்டேஜ். எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? வணக்கம். சன் செய்திகள் வழங்குபவர் உங்கள் ஜெய்தன். இன்றைய சிறப்பு செய்திகள். இன்று கிறிஸ்மஸ் பண்டிகை உலகமெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து தலைவர்களும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இன்று கிறிஸ்மஸ் நாளில் வழிபாட்டு தலங்கள் நிரம்பி வழிந்தன. மேலும் கிறிஸ்தவர்கள் அதிகாலையிலேயே புத்தாடை அணிந்து தேவாலயங்களுக்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டிருந்த குடில்களில் குழந்தை இயேசுவை கண்டு வழிபட்டு வந்தனர். தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. மேலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்மஸ் தாத்தாவின் வாகன அணிவகுப்பு காண்போரை மெய் சிலிர்க்க வைத்துள்ளது. உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் புத்தாடை உடுத்தி பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பரிமாறி இந்த கிறிஸ்மஸ் நாளை இனிதே கொண்டாடி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மதுப்பிரியர்களுக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம்தான். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டாஸ்மாக் மதுக்கடை விற்பனை 2,50,00,000 உயர்வடைந்துள்ளது. இன்னும் சில மதுபான கடைகளில் கை கலப்புகளும் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய சிறப்பு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பல முக்கிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அப்பா, நியூஸ் பாத்தீங்களா? எல்லாரும் எவ்வளவு ஜாலியா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றாங்க. வான வேடிக்கை விடுறாங்க, புது ட்ரெஸ் போடுறாங்க, கேக் கட் பண்றாங்க. அப்பா, என்கிட்ட இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்காக சேர்த்து வச்ச 1000 ரியால் இருக்குப்பா. நாமளும் பட்டாசெல்லாம் வாங்கி நம்ம ஜீசஸ் பர்த்டே ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோமா? தம்பி, உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகையின் அர்த்தம் புரியாம இந்த மக்கள் வீணாக ஆடம்பரமா செலவு செய்து காசை கறியாக்குறாங்க. நீயுமாடா இப்படி கேக்குற? என்னப்பா, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? நம்ம ஜீசஸ் பர்த்டேல அதான் கேட்டேன். அப்பா, உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகை அர்த்தம் என்னப்பா? ஆமா, ஜீசஸ் எதுக்காக மாட்டு தொழுத்தில் பிறந்தாங்க? ஜீசஸ் பிறந்த கதையை எனக்கு சொல்றீங்களாப்பா? ஓ, கண்டிப்பா சொல்றேன்டா, கவனமா கேளு. சுமார் 2025 ஆண்டுகளுக்கு முன்பு
இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள நாசரேத் என்ற ஊரில் மேரி என்ற யூத பெண் வசித்து வந்தாள். அவளுக்கு யோசேப்பு என்ற இளைஞனோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஓரிரவில் மேரி தூங்கிக் கொண்டிருந்த போது Mary, did you know that your baby boy will one day walk on water? Mary, did you know that your baby boy will save our sons and daughters? Arrivayo பிள்ளைதான் புதுமைகள் செய்வாரே, நீர் காத்த உம் பிள்ளை இவ்வுலகத்தை காப்பாரே. அறிவாயம்மா பிள்ளைதான் புயலையும் அடக்குவார். அறிவாயம்மா பிள்ளைதான் அகிலத்தின் அரசரே. அறிவாயோ பிள்ளைதான் கடவுளின் மைந்தனே, நீர் முத்தமிட்ட உம் குழந்தை இயேசு கிறிஸ்துவே. அறிவாயோ அவரே கடவுள். அவள் கண் திறந்து பார்த்தபோது பிரகாசமுள்ள ஒரு ஒளியை கண்டாள். தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியேல் என்னும் தூதன் அவள் முன் நின்று கொண்டிருந்தாள். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படியாகும்? எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே. மரியாளே, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தயையுடன் கண்கள் நோக்கினார், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. யோசேப்பு நீதிமானாயிருந்தான். தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள்
கருவுற்றிருக்கிறதை அறிந்த யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அன்று இரவு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள பயப்படாதே. அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் உலக மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் மனைவியை சேர்த்து கொண்டான். மேகங்கள் முழங்கிட வானவர் கூட்டத்தின் வாழ்த்தொலி கேட்கிறது. இறை பிறப்பில் மண்ணினில் மாந்தரின் மனங்களும் நிறைவுடன் மகிழ்கின்றது. மேகங்கள் முழங்கிட வானவர் கூட்டத்தின் வாழ்த்தொலி கேட்கிறது. இறை பிறப்பில் மண்ணினில் மாந்தரின் மனங்களும் நிறைவுடன் மகிழ்கின்றது. குழந்தையின் அழுகுரல் அழைக்குது. அனைவரும் திருப்பலி ஆற்றிட விரைந்திடுவோம். குழந்தையின் அழுகுரல் அழைக்குது. அனைவரும் திருப்பலி ஆற்றிட விரைந்திடுவோம். Gloria, Gloria, in excelsis Deo. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் யோசேப்பு அவளை அறியாதிருந்தான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று மன்னன் அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. அதாவது நாட்டில் எத்தனை மக்கள் உள்ளனர் என்பதை அறியும்படி மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படியான கட்டளை. இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டிய கட்டளை என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று மன்னன் அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. எனவே எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். Imagine being able to build an இதனால் யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியாயிருந்த மரியாளுடன் குடிமதிப்பு எழுதும்படி கலிலியா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு போனார்கள். பிரயாணத்தின் நிமித்தம் அவள் மிகவும் களைப்புற்று இருந்ததால் அங்கே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பிரசவிக்க சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை. இடம் தேடி அலைந்தார்கள். ஒரு மாட்டுத் தொழுவம் மட்டுமே கிடைத்தது.
உலக இரட்சகரான இயேசு என்னும் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்நாட்களில் மேய்ப்பர்கள் பெத்லகேமிற்கு அருகிலுள்ள வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று வானில் ஒரு வெளிச்சம் தோன்றி அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களிடம், பயப்படாதிருங்கள், இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். மெய்ப்பர்களே, நாம் இப்பவே பெத்லகேம் ஊருக்கு போய் நம்முடைய குழந்தை இயேசுவை பார்ப்போம். சீக்கிரம் போவோம், வாருங்கள். ஓ, போலாமே. ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நட்டே ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டை கட்டி
பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. அவர்கள் குழந்தை இயேசுவை கண்டு வணங்கினார்கள். நாம் கடவுளை பார்த்தோம் என்று சந்தோஷத்துடன் கூறப்பட்டு ஊரில் உள்ள எல்லா மக்களிடம் போய் சொன்னார்கள். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற, இடையர்கள் கூடி வர, ஞானிகள் தேடி வர, மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். இப்படியாக உலக இரட்சகராம் இயேசு பிறந்த செய்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது. பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வந்தார்கள். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி வணங்கி, ராஜாவே வாழ்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். சாஸ்திரிகளே, என்ன சொல்லுகிறீர்கள்? ராஜா மிகவும் கோபமடைந்து, அகிலம் போற்றும் அரசனாக அவனி எங்கும் ஆள்பவனாக அவதரித்த புருஷனாக அரங்கினுள்ளே ஏரோதுவாக உலகில் உதித்த ஒளி நானே, உலகில் எனக்கு நிகர் ஏது? யூத குலத்தின் நம்பிக்கையே, வேதங்களை நன்கு கற்றவனே, நீ பாதகங்கள் செய்ய அஞ்சிடேனே, பாறை ஆளும் நல்ல செங்கோலனே. யூதருக்கு ராஜாவா? நான் ஒரு ராஜா இருக்க எப்படி இன்னொருவன் பிறக்கக்கூடும்? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது? நன்றாக பார்த்து சொல்லுங்கள். யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என எழுதியிருக்கிறது மன்னா. ஓஹோ, அப்படியா? சாஸ்திரிகளே, நீங்கள் பெத்லஹேமிற்கு போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் பெத்லகேமிற்கு சென்றார்கள். கிழக்கில் அவர்கள் கண்ட நட்சத்திரம்
பிள்ளை இறந்த இடம் வரை அவர்கள் முன் சென்றது. விட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பின்பு கர்த்தருடைய தூதன் சாஸ்திரிகளிடம், சொப்பனத்தில் நீங்கள் ஏரோதினிடம் போகாமல் வேறு வழியாய் உங்கள் தேசத்திற்கு போகும்படி சொன்னார். பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், எனவே நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு போய் நான் சொல்லும் வரை அங்கே இரு. அப்படியே யோசேப்பு மரியாளையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு ஏரோது ராஜாவின் மரணம் வரை எகிப்திலேயே இருந்தார்கள். அப்பா, ஜீசஸ் ஸ்டோரி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஏரோது ராஜா நம்ம ஜீசஸை கொலை செய்ய எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காரு இல்லப்பா? ஆமாப்பா, ஏரோதோட பிளான் எல்லாம் பிதாவாகி தேவன் முறியடித்தார். தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அவர் பாதுகாக்கும் விதம் மிகவும் அதிசயமானது, ஆச்சரியமானதும் கூட தம்பி. நம்மை கூட அப்படிதான் இந்நாள் வரை நடத்துகிறார். அப்பா, நம்ம ஜீசஸ் பிறந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. தங்க கூட இடம் இல்லாம மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்காங்க. அங்க பயங்கர ஸ்மெல்லா இருந்திருக்கும்லப்பா? ஆமா தம்பி, நம்ம ஜீசஸ் நினைச்சிருந்தா பெரிய பங்களா என்ன, பெரிய பேலஸ்ல கூட பிறந்திருக்கலாம். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தையே படைத்தவர், உலகத்தையே ஆளுகிறவர். வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையால் படைத்த தேவன் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ ரூபமாய் நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த பூமியிலே பாலகனாய் பிறந்தார். அவர் இந்த பூமியிலே 33 வருடம் வாழ்ந்தார்.
அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாளில் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சிலுவையில் நமக்காக பலியானார். அப்பா, இயேசு எதற்காக சிலுவையில் பலியானார்? நம்முடைய ஆதி பெற்றோர்களாகிய ஆதாமேவால் செய்த பாவத்தின் விளைவாக இவ்வுலகில் பிறக்கின்ற அனைவருக்கும் ஜென்ம பாவம் தொடர்ந்து கொண்டே வந்தது. இதனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதா? அப்புறம் என்னப்பா நடந்துச்சு? ஆமா, இந்த உறவை புதுப்பிக்க குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருந்தது. என்ன, ரத்தம் சிந்தணுமா? ஏன் அப்படிப்பா? ஆமாம் தம்பி, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று பிரமாணம் இருந்தது. இதனால் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள உறவை புதுப்பிக்க நம்முடைய பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே மனிதனாக பிறக்க செய்து சிலுவையில் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். நமக்கு நித்திய ஜீவனையும் பெற்று தந்தார். அதாவது தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்து தந்தார். நாம் பரலோகம் செல்ல வழியையும் உருவாக்கினார். ஆனால் கிறிஸ்தவர்கள் கூட அதை உணராமல் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாகி ஆடம்பரமாக செலவு செய்து தங்கள் உடலையும் கெடுத்து தங்கள் குடும்ப சமாதானத்தையும் குலைத்து போடுகிறார்கள். தம்பி, உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமாடா? இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையின் ரூபமாய் வாழ்ந்து காட்டினாரோ அப்படியே நாமும் தாழ்மையோடு வாழ்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கிறிஸ்துவின் அன்பை செயல் வடிவில் காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லப்பா, இலவசமா நமக்கு கிடைச்ச ரட்சிப்ப எல்லாருக்கும் சொல்லணும். ஓகேவா? அப்பா, கிறிஸ்மஸ்னா என்னன்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சுப்பா. எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவின் அன்பை ரட்சிப்பை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன்ப்பா. வெரி குட் மகனே. அப்பா, நான் சேர்த்து வச்ச 1000 ரியால ஏழை மக்களுக்கு அரிசி, காய்கறி, பருப்பு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போமா? ஓகேடா, கண்டிப்பா செய்வோம். வாடா, இப்பவே லுலுக்கு போலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் சமாதானத்தின் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். ஹே ரிக்கி, சூப்பரா இருந்துச்சுல? ஆமா ஹாரல், இட் வாஸ் a stunning performance. ரிக்கி, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. காட் யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் கை விடவே மாட்டார். கண்டிப்பா ஹாரல், காட் அவங்கள கூட இருந்து அவங்கள கைட் பண்ணி காட் அவங்கள சூஸ் பண்ணி ஒர்க்கை முடிக்க வைப்பார். ஹாரல், இப்போ எந்த ஃபாதர் அண்ட் சன் கான்வர்சேஷன் நீ கேட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் என்பது வெறும் விருந்து, கொண்டாட்டங்கள், கேக், கிஃப்ட்ஸ் மட்டுமே என்று நான் நினைத்தேன். ஆனா இப்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட். கிறிஸ்மஸ் என்பது அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், ரட்சிப்பு, மேலும் முக்கியமாக நற்செய்தியை பிறருக்கு செல்வது. இப்போ புரிஞ்சதா? குட் ரிக்கி. ஹலோ ஆன்டிஸ், அங்கிள்ஸ், அண்ணாஸ் அண்ட் அக்காஸ். ரிக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது போல நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நாம் எல்லாரும் தேவனுடைய ரட்சிப்பை பிறருக்கு எடுத்து சொல்லுவோம். ஜீசஸ் லவ்ஸ் யூ ஆல். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எங்க சர்ச்சோட லவபிள் அண்ணாஸ் அண்ட் அங்கிள்ஸ் தேவன் மேல வைத்த அன்பை சாங் மூலமா வெளிப்படுத்த வராங்க. லெட்ஸ் ஆல் வெல்கம் சார்ல்ஸ் அங்கிள் அண்ட் எட்வின் அண்ணா குரூப். கரத்தில் பிடித்தன்னை நடத்துகின்றார் தினந்தோறும். சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். தங்கோ
வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான். வருத்தங்கள் அதிகம் வாட்டினாலும் வீழ்வதும் இல்லை நான், வீழ்வதும் இல்லை நான். சபலம் அதிகம் வந்திட்டாலும் என் கர்த்தர் தாங்குவார். என் மீட்பர் போஷிப்பார், என்னால நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என்னால நடத்துவார் இறுதி வரை. செங்கடல் எதிராய் சீறி நின்றாலும், சத்துருக்கள் பின்னால் எருக்கினாலும், செங்கடல் நடுவே செம்மண் பாதை அமைத்து அக்கறை சேர்ப்பார் ஜெயத்துடன். செங்கடல் நடுவே செம்மண் பாதை அமைத்து அக்கறை சேர்ப்பார் ஜெயத்துடன். கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான். வருத்தங்கள் அதிகம் வாங்கினாலும் வீழ்வதும் இல்லை நான், வீழ்வதும் இல்லை நான். சபலம் அதிகம் வந்துட்டாலும் என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என்னாத நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என்னாத நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என்னாத நடத்துவார் இறுதி வரை. இப்போ நமக்காக ஒரு சாண்டா வர போறாங்க. யாருக்கெல்லாம் இங்க சாண்டா பிடிக்கும்? ஓகே, இப்போ நமக்காக ஸ்பெஷலா ஒரு சாண்டா வந்திருக்காங்க. நம்ம எனர்ஜியை பூஸ்டப் பண்ணு. கை தட்டி வரவேற்கலாமா? ஹாய் ஜூடா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? மாமா, பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா? Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re.
பிடிப்பாய். என் கூட தான் வா நீ மீன் பிடிக்காம, என் கூட தான் வா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 இப்போ நம்ம இந்த நாளோட கடைசி ப்ரோக்ராம்க்கு வந்தாச்சு. மத்தேயு 1:23 சொல்லுது, அவன் இதோ ஒரு கண்ணகி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜை நம்ம ஃபியூச்சர் மிஷனரிஸால ஃபில் ஆகும். was a wonderful performance. Jesus சந்தோஷத்தாலையும் அன்பாலையும் நம்மிடம் வெளிப்படுத்த பூமிக்கு வந்தாங்க. அத சந்தோஷத்தையும் அன்பையும் பிறருக்கு தேவனடைய நிறைச்செய்ய மூலமா ஏதாவது சொல்லலாம். I hope you all love this beautiful program we had set up for you today. May God bless you all and Jesus loves you. Thank you all.